வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான 65 ரெசிபி தாங்க. இந்த சோயா 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. அதில் 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் சோயா. இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த சுடு தண்ணியை நம்ம வடிச்சிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. இப்போது கைகளால் நல்லா அழுத்தி இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த சோயாவில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா கீழே விழுற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம எல்லா சோயாவையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போது 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கைகளால் நல்லா நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாவு எல்லாம் எல்லா சோயாலையும் அப்படி கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயாவை இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், சோயா இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம அப்படியே மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த 65 பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. அதே மாதிரி ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் கிள்ளி போட்டு அதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ நல்லா மணமாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே அரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சோயா 65 ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா வகையான சாதம் கூடயும் நம்ம சைடிஷாகவும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த சோயா 65 சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.